அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லணும். இல்லை இது சரியாக தப்பாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால், விருந்தினர் யாராவது வந்திருந்தா, அது நண்பர்களோ உறவுக்காரங்களோ யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம ஹாலில் உட்கார வச்சு ஹாலில் உட்காந்து வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் பக்கத்துலேயும் சந்தோஷமாக சிரித்து பேசி நல்லது கெட்டது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறி அப்படி பேசினா நல்லா இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். இப்போது நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நான் ஃப்ரெண்டுன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க. அது பெட்ரூமுக்குள்ளே உறவினரோ நண்பர்களோ வந்தால் பெட்ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க. குழந்தைங்கள வேற பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம பேசுகிற விஷயம் நம்ம ஒரு 2 நண்பர்கள் சேரும்போது அதை ஆனோ பண்ணோம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். வெளியே சொல்ல முடியாதது கூட நண்பர்களுக்குள்ள பேசுவோம். அதை சின்ன ஒரு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க கேட்டு அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு ரூமுக்குள்ளே இருந்து பேசுகிறத விட ஹாலில் இருந்து பேசும்போது குழந்தைங்க தாத்தா பாட்டி கூட விளையாடுவாங்க. தாத்தா பாட்டி இருக்கிற வீடு அப்படின்னா அவங்க பெரியவங்க இருக்கிற வீட்டில் பெரியவங்களும் ஏதோ ஒரு நல்லது கெட்டது சொல்லி தருவாங்க. ஒரு நல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க கூட இருந்து பேசும்போது அவங்க மனசுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். இது அவங்க ஹாலில் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம பெட்ரூமுக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சாப்பிட்றது பெட்ரூம்ல, தூங்குறதும் பெட்ரூம்ல, நண்பர்கள் வந்தா உறவாடுறதும் பெட்ரூம்ல. அப்ப இந்த ஒரு வீட்டுக்கு ஹாலுங்கிறதே தேவையில்லையே. ஹாலுன்னு இருக்கிறதே 4 பேர் சேரக்கூடிய இடம். நைட்டு தூங்குறதுக்கு பெட்ரூம் ஓகே, அது மட்டும்தான் கரெக்டு. மற்றபடி நம்ம பேசும்போது ஒரு நண்பர்கள் வந்தா உட்காரும்போது ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஹாலில் உட்காந்து அந்த பெரியவங்க முகத்தை பார்த்து அப்படி பேசிட்டு இருக்கலாமே. அது என்னுடைய ஒரு சின்ன கருத்து தான். நான் ஏன்னா இந்த விஷயத்துல நானும் பாதிக்கப்படுறேன். எங்க வீட்டில் இருக்கிற என்னுடைய மருமகளாகட்டும் குழந்தைங்களாகட்டும் யாரையுமே எனக்கு பார்க்க முடியறதில்ல. நான் வரும்போது அவங்க பெட்ரூமுக்குள்ள இருப்பாங்க. நான் தூங்கின பிறகு அவங்க தூங்குறாங்களா இல்லை வெளியே வர்றாங்களான்னு தெரியல. இந்த இந்த விஷயத்த கொஞ்சம் மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு இத்தனை மணி நேரமாவது, அதாவது தூங்குற நேரம் போக சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இடம், தூங்குறதுக்குன்னு ஒரு இடம், உட்காந்து பேசுறதுக்குன்னு ஒரு இடம், எல்லாமே ஒரே இடத்துல பெட்ரூமுக்குள்ளேயே பண்றாங்க. அப்படிங்கும்போது எனக்கு தப்பா தெரியுது, கஷ்டமா தெரியுது. நான் பேசுறது தப்பா இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.